ஹலோ கைஸ், இத்தனை நாளா அதாவது கிட்டத்தட்ட 4-5 நாள் நம்ம வீடியோவே போகல. இதுக்கான ஒரு காரணம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில வரப்போகுது. சென்னையில காமிகான் 2026 வரப்போகுது. வர்ற சண்டே தான். ஸோ அங்க போறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்து, ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்மளால இந்த ஒரு 4-5 நாளா வீடியோ போட முடியல. அண்ட் அங்க எப்படி போறது, எந்த காஸ்பிளே போட்டு போறது அப்படிங்கிற மாதிரி டவுட்டை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படியெல்லாம் டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பங்கள்ல இருந்தேன். அப்புறமா ஓகே, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம காமிகானுக்கு போகிறதுக்கான வேலைகளை தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நான் என்னென்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் வர்றதா இருந்துச்சுன்னா, ஐ மீன் பிளேடர்ஸ் பேப்லேட் பேட்டில் பண்ணுறவங்க யாராவது வர்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க. நானும் சில பல பேப்லேட்ஸ்களை எடுத்து பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்கு. நம்ம மீட் பண்ணோம்னா பேட்டில் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும், செம்மையாக ஃபன் பண்ணலாம், வைப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி அந்த ஒரு மெயின் ரீசனுக்காண்டி தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியலை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓ அப்படியா விஷயம். ஸோ இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். 2025 காமிகான் நடத்தினாங்க. ஸோ அதுக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னால் போக முடியலை. நிறைய அனிமி ஃபேன்ஸ் அனிமி காஸ்பிளேலாம் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அவங்களெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், நிறைய பேர் கூட அவருக்கு எப்படி மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அந்த டைமில் அது நடக்கலை. ஸோ அதனால தான் இந்த 2026 நம்ம காமிகானை அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு. காமிகான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நாள் நடக்குது, February 14 அண்ட் February 15. ஸோ இதில் நான் புக் பண்ணியிருக்கிறது 15th தான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் ஏதோ அவைலபிளாக இருக்குனாங்க. ஒன்று 2700 ரூபா, இன்னொன்று 1500 இன்னொன்று 899. ஸோ இந்த 3 பேக்கேஜஸ் தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நான் இருக்கையில கம்மியான 899 பேக்கேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது போதும், 1 டே போதும். அதுக்கு மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு அங்கேருந்து பேட்டில் போட்டு திருப்பி நான் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எப்படி இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க போமா. ஸோ கூகுளில் போயிட்டு நம்ம இந்த ஒரு காமிகான் 2026 டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி 2 ஆப்ஷன் கிடைக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அதோட டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதான் இன்டர்ஃபேஸ் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் கிஃப்ட் கிடைக்கும். அண்ட் பேசிக் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா பெருசாக கிஃப்ட் எதுவும் கிடைக்காது. ஏதாவது 2-3 போஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் என்ட்ரி காண்டி தான். ஸோ எனக்கு தேவை என்ட்ரி, அந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் நான் அந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங்கில் இருக்குது, 2700 சம்திங்கில் இருக்குது. அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள், கிஃப்ட், காமிக் புக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஒரு பாக்ஸாகவே கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏன்னா போன வருஷமே இதை பற்றி வாங்கி அன்பாக்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேக்கேஜை வாங்கி அன்பாக்சிங் பண்ணவங்களும் இருக்காங்க. அடுத்து 1500 சம்திங் ஒரு பேக்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கிரன்ச்சி ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதான் மெயினாக அந்த ஒரு பேக்கேஜில் இருக்குது. எனிவேஸ் கைஸ், ஸோ இந்த 3 பேக்கேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 899. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணால் தான் அந்த டிக்கெட்டோட பார்கோடு அந்த ஆப்பில் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ட்ரி, அந்த இடத்து லொக்கேஷனுக்கு போய் என்ட்ரி ஆகும்போது நம்ம அந்த டிக்கெட்டை கொடுத்து தான் உள்ள காமிச்சு என்ட்ரி பண்ணி பல நண்பர்களை மீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு கேள்விக்கு போகலாம். எந்த காஸ்டியூமை நான் சூஸ் பண்றது? தெரியும் இது தெரியாது. காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நான் வச்சிருக்கேன். அவ்வளவாலாம் இல்லை. ஜெனிட்ஸு வச்சிருக்கேன், தான்சீரோ வச்சிருக்கேன், மதரா வச்சிருக்கேன், நருட்டோ வச்சிருக்கேன், சாஸ்கே வச்சிருக்கேன். அப்புறம் வேற என்ன இருந்துச்சு? இட்டாச்சி இல்லை, அக்காட்ஸ்கி கிளாக்கு. வேற என்ன? வேற அவ்வளோதான் இருக்கு. மொத்தமே அவ்வளோதான் இருக்கு ப்ரோ. கக்காஷி வச்சிருக்கேன். ஆனா கக்காஷியெல்லாம் முடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லா கேரக்டருமே இந்த காஸ்பிளேக்கு முடிதாங்க. அவங்க நல்லா ஸ்பெசிஃபிக்காக முடி வச்சிருக்கேன். நம்ம மட்டும் அப்படி நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி காஸ்பிளேலாம் போனோம்னா, ஆனால் எனக்கு என் விக்கு செட் ஆகுது. என் மண்டிக்கெல்லாம் சத்தியமாக எந்த விக்குமே செட் ஆகுது. எனக்கு ஒரிஜினல் ஹேர் செட் ஆகுறதே பெரிய விஷயம் ப்ரோ. அப்புறம் எப்படி 2வது விக்க மாட்டுறது? ஸோ அதெல்லாம் செட் ஆகுது. ஸோ நான் என்னோட என்ன காஸ்டியூம் போட்டாலும் இந்த தலையோட தான் போக முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இதில் நான் எல்லா காஸ்டியூம்ஸும் இந்த சேனலில் போட்டு காமிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா ரயுகாவோட காஸ்டியூம் கிரியேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த மாதிரி காமிகான் நடக்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு புரிஞ்சு, காமிகான் நடக்க போதா 2026 மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறமேட்டு ரைவா வந்து அந்த காஸ்டியூம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைவாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸா பிளாக் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருப்பான், அதுக்கப்புறமா பேக்ல ஒரு ஒயிட் கலர் கோட்டை பறக்க விட்டுருப்பான், அண்ட் மெயினா கிரீடம் போட்டிருப்பான், முடி வெள்ளை கலர்ல இருக்கும், இந்த சைடுல 2 முடி சாப் கலர்ல இருக்கும். இதான் சரி, முடிய கூட விட்டுருக்கேன். கிளாக்கு எங்கிட்ட போறது, பாக்கி பேண்ட் எல்லாம் நார்மல் பேண்ட் தான். அண்ட் லான்ச்சர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, பேப்ளேட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ வே கலெக்டர் இதெல்லாம் ஈஸியா நம்மகிட்ட இருக்கும், எக்கச்சக்கமான வேவ்லேட் வச்சிருக்கோம். ஆனா காஸ்டியூம் தான் இல்லை ப்ரோ. ரைவாவோட காஸ்டியூம் போட்டு போறதா பிளான் இருந்துச்சு, பட் அந்த நாள் வரைக்கும் முடியாதனால அந்த பிளான் கேன்சல். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்டியூமில் நான் ஒரு 3 காஸ்டியூம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மதரா காஸ்டியூம், நருட்டோ காஸ்டியூம் அண்ட் ஜினிட்சு காஸ்டியூம். இந்த 3 காஸ்டியூமில் எந்த காஸ்டியூம் நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விட்டுருக்கேன். நீங்கள் எனக்காண்டி சூஸ் பண்ணி கொடுங்க. ஆனால் என்னோட மனசில் ஒரு ஆசை இருக்குது, மதராவை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்கி இருக்க காஸ்டியூம் எல்லாத்தையும் நான் போட்டேன். நருட்டோவை போட்டு வீடியோ பண்ணியாச்சு, அண்ட் ஜெனிட்சுவை போட்டு நம்ம தேட்டருக்கே போயிட்டு வந்துட்டோம் படம் பார்க்க. அண்ட் மதரா காஸ்டியூம் தான் நான் பெருசாக போட்டதில்லை, ஜஸ்ட் எப்படி அன்பாக்சிங் கார்டி மட்டும்தான் போட்டேன். பட் அதை போட்டு நடந்ததோ செஞ்சதோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நான் மதரா உச்சிகாவோட காஸ்டியூம் போடணும்னு இருக்கேன். ஆனால் மதராக்கு வெப்பன் இல்லை ப்ரோ, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ வெப்பன் நான் கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் எம் கிடையாது. நான் ரையுகாவையும் கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன், மதராக்கு வெப்பனையும் கிரியேட் பண்ண நினைச்சேன், ஆனால் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ எனிவேஸ், நான் இதில் 3 காஸ்டியூம்ல எந்த காஸ்டியூம் செலக்ட் பண்ணுங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மதரா போடலாமா வேணாமுங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒரு 50% மதரா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இது செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓகேவா இல்லைங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மதரா ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் கைஸ், ஸோ இப்போ நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். என்னென்ன பேக்கேஜஸ் உள்ளே இருக்குது, உள்ள பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன். பேப்ளேட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதுக்கு நிறைய பொருள் போட்டு வச்சிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் நம்மளோட பாக்ஸு. ஸோ இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ கொண்டு போகிறதுக்கு துண்டு இருக்குது, ஷார்ட்ஸு, அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ் தான் கொண்டு போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பேப்ளேட்ஸ் ஏன் கொண்டு போகிறேன்னா, நான் பஸ்ட் பேப்ளேட்ஸ் தான் எடுத்து வச்சேன். ஆனால் பஸ்ட் பேப்ளேட்ஸ் எடுக்கும்போது ஸ்பேஸை எக்கச்சக்கமாக எடுத்துக்குது. லான்ச்சஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஸ்பேஸே கிடையாது. பட் பஸ்ட் பேப்ளேட் நான் டர்போ தான் எடுத்தேன். ஸோ அதை வந்து இதில் கொண்டு போகிறதுக்கு முடியாது, ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் மெட்டல் பேப்ளேட்ஸ் எடுத்துருக்கேன். மெட்டல் பேப்ளேட்ஸில் எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். லெஜெண்டரி பேப்ளேட்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் மெயின் ரீசன் நான் பஸ்ட் பேப்ளேட் எடுக்காதுக்கான ஸ்டேடியத்தை வைக்க முடியல. அப்போ இதில் ஸ்டேடியம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுக்குள்ளே ஸ்டேடியம் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ இதான் நம்ம கொண்டு போகிற ஐட்டங்கள். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஷர்ட்டு அண்ட் டிஷர்ட்டு, பேண்ட்டு, அவ்வளோதான். ப்ரஷ், ஷாம்பு இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்களா, சோப்பு வந்து வாங்கணும், அங்கே போயிட்டு வாங்கணும். ஸோ இதான் ஐட்டம்ஸ். அண்ட் இப்போ நம்ம அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதான் கைஸ் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம குட்டி ஸ்டேடியம் தான் கொண்டு போயிருக்கோம். பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கான ஸ்டேடியம், சின்ன ஸ்டேடியம் அப்படிங்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம், அங்கே வாங்க பேட்டில் போகணும். அண்ட் அதுக்கான லான்ச்சர்ஸும் இருக்குது. பார்த்தீங்களா, 2 லான்ச்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மள மதரா காஸ்டியூம். ஓகேவா, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மதரா காஸ்டியூமை. அண்ட் இது மதராவோட மிச்ச பொருட்கள். இது பர்ஸ் இருக்கு, இது அதோட கிளாக், ஆர்மர் கிளாக் இல்லை ஆர்மர், மதராவோட ஆர்மர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதான் நம்ம கொண்டு போகிற ஐட்டங்கள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. அடுத்து இன்னொரு பேக் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி இன்னொரு பேகு. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, லேப்டாப் வச்சிருக்கேன். ஸோ லேப்டாப் உள்ள ஒன்று இருக்குது. இது நான் முன்னாடி யூஸ் பண்ண லேப்டாப் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கர் மதராவோட இட்டர்னல் ஷேரிங்கள், இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் ஆதி காலத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு. அண்ட் அதோட சார்ஜஸ் இருக்கு, மவுஸ் உள்ள இருக்கு. இது அவள் தான் சார்ஜரு, தனி குப்பி, இவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம கொண்டு போகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். இங்கேருந்து நான் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு போகணும். ஸோ சென்னைக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சென்னை கிளம்பிட்டு இருக்கோம். பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணியாச்சு. லொக்கேஷன் போய் பிடிச்ச வேலையை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, பட் பிடிச்ச வேலை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, லெட்ஸ் கோ.